بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமிய சந்திர அந்த நாட்காரியின் 3வது மாதம்தான் இந்த மாதம். அதில் 9வது துறையில் நாம் இருக்கிறோம். இது சஃபர் மாதத்தை அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் சஃபர். இந்த மாதத்துக்கு ரபி என்று சொல்வது, ரபியுல் அவ்வல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் முதல் வசந்தம் என்று சொல்வது. அல்லாஹு தஆலா செழிப்ப, சிறப்ப, ரஹ்மத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். இந்த மாதத்தில் சில முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது ஒன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஹிஜ்ரத் செய்வது. நபியவங்க இந்த மாதத்துல தான் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். முதல் மஸ்ஜித் குபா கட்டப்பட்டதும் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் தான். அது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய திருமணம் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் இடம்பெற்றது. இறுதி தூதர் சையதுல் கவுனைன், தாஜுல் மதீனா, மதீனத்துடைய கிரீடமாக, உலகத்துக்கு தலைவர்களாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த எங்களுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும், தாயை விட, தந்தையை விட, உலகத்தில செல்வ சொத்துக்களை விட, குல் இன்கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் இக்தரமுஹா வ திஜாரத்துன் தஹ்ஷூன கஸாதஹா வ மசாகின் தர்தூனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி என்று அல்லாஹ் தஆலா அஞ்சு உலகத்துடைய மக்கள், பெற்றோர்கள், மனைமார்கள், குழந்தைகள், குடும்பத்தார்கள், இப்படி அல்லாஹ் தஆலா எண்ணிவிட்டு செல்வம், வீடு வாசல் இவைகள் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்க ஜிஹாத் செய்வது அல்லாஹ் உங்களுக்கு நேசமுள்ளதாக ஆக்கியிருக்கிறார். இவைகள் எல்லாத்தை விட மனிதனுக்கு நேசமுள்ளதாக இருக்க வேண்டும். தன்னுடைய தகப்பன், குழந்தை, தன்னுடைய மனைமார்கள் அல்லது கணவன்மார்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய குடும்பம், தான் சேகரிக்கும் செல்வம், தன்னுடைய வியாபாரம், தான் வசிக்கும் வீடு, 3 அசையா சொத்துகள், உயிரற்றவைகள், 5 உயிருள்ளவைகள். கண்ணியமான மக்களே, அசையா சொத்தும் செல்வமும் அதே நேரத்தில் மனிதனுடைய வியாபாரம், இவைகள் எல்லாத்தை விட அல்லாஹ்வும் ரசூலும் தீனும் நேசமுள்ளதாக இருக்க வேண்டும். அதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். இதனால் உலகத்தில் மிக புகழ்பெற்ற தோழர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தீன், அதுக்கு பிறகுதான் தகப்பன், தாய், மகன், குழந்தை, மனைவி, செல்வம், பணம், ஆட்சி, பதவி அனைத்தும் அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் வஃபாத் ஆகிறார்கள். உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து, பாக்கியம், ஒரு ஒளி, அல்லாஹு தஆலா கொடுத்த
ஆகப்பெரிய செல்வம் இந்த நபி அவர்களும் அரசல்னாக்க இல்லா காஃபத்தல் இல்லா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் இல்லா ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும். அப்படின்னா கரீம் யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், இந்த 4 தலைமுறையில நபிமார்கள். இப்ராஹிமுக்கு கிடைத்த இஸ்ஹாக், இஸ்ஹாக்கு கிடைச்ச யாக்கூப், யாக்கூப் கிடைச்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதெல்லாம் நபிமார்கள். இவர்களுக்கு தெரியும் என்னுடைய காலம் இவ்வளவுதான் என்று. ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் உங்களை காத்தமுன் நபியினாக இறுதி நபியாக அனுப்பியிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவருடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்கு பிறகு அவருடைய மகன் யாக்கூப், யாக்கூபுக்கு பிறகு அல்லது அவர்களோட சேர்ந்து யூசுப் இவர்கள் நபியாக வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, யா அல்லாஹ் என்ற சகோதரர் ஹாரூனை நபியாக்கி விடு என்பது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய காலத்துல லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் நபியாக வைத்திருந்தான். ஆனா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோட நபித்துவம் முடிந்து விட்டது. வேளாண் சகோதரர்களே, வேற யாரும் எந்த வகையிலையும் மஹ்தி என்ற பெயரிலேயோ அல்லது எந்த ஒரு வாசகத்திலேயோ அவர்கள் நபியாக வர முடியாது. இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்றைக்கு பாருங்க, உலகத்துல 1446 ஹிஜ்ரி, உலகம் எப்ப அழியும் அல்லாஹ் ஆலம். சொல்லுங்க கேட்ட நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன பதில், மல் மஸ்கூல் மின் அஸ்ஸாயில், நானும் நீங்களும் இதுல சரிசமமாக இருக்கிறோம். எனக்குள்ள அறிவுதான் உங்களுக்கு, உங்களுக்குள்ள அறிவுதான் எனக்கு. அக்பர்னி அன் அமாராத்திஹா, அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது 2-3 அடையாளங்கள், 100கணக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல 2 அங்க சொன்னார்கள். அதுல ஒன்றுதான் சாதாரண பாதனைகள் இல்லாம ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் மாட மாளிகைகள் இருப்பார்கள் சொன்னார். 1400 வருஷத்துக்கு நபியவங்க ஹிரா குகையில போயிட்டு உட்காரும் பொழுது இந்த அளவுக்கு மக்காவை சுத்தி இருக்கக்கூடிய பில்டிங்கள் ஒன்றுமே இருக்கவில்லை. அங்கு நேர அந்த இடத்துல இருந்து காபத்துல்லாவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று உலகம் எப்படி மாறி இருக்கிறது, உலகத்துல செல்வம் அல்லாஹ் எப்படி குமிச்சிருக்கிறான், அந்த அரபு உலகத்துக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க அவர்கள் இப்படி மாட மாளிகைகள் இருப்பாங்க. 2வது சொன்னாங்க, இதுக்கு பல கருத்துகள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான், தாய அடிமையை போல பயன்படுத்துவார்கள், தாய வேலைக்காரியாக மாற்றுவார்கள். அது மனைவிக்காக அல்லது செல்வத்துக்காக, கண்ணியத்துக்காக உலகத்தில் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அல்லது தாயோர் அடிமையை போல மாறிவிடுவாள், கைக்கு கை மாற்றி விற்க ஆரம்பிப்பார்கள் என்ற எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதம் தான் இந்த சிறப்பான 6 விஷயங்களை நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது கலீஃபாவாக ஆகிறார்கள். இந்த உம்மத்துக்கு இந்த மாதத்துல கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள், நபி அவர்களுடைய வருகை, நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தது, குபா மஸ்ஜித் நபி அவர்கள் கட்டியது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நபியுடைய மூத்த மகள் அந்த ஜெய்னபுக்கு பிறகு ருக்கையாவை கல்யாணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகின பிறகு உம்மு குல்தூமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 3வது மகளை இவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய மருமக்கள் மார்களில் ஆகப்பெரிய ஒரு பாக்கியவான் தான் உஸ்மான். அவர் துன்னூரைன் 2 ஒளிகளை, ஒரு சகோதரி மௌத்தானதுக்கு பிறகு இன்னொரு சகோதரியை மனைவியாக பாக்கியமாக பெற்றுக்கொண்ட சஹாபிதான் உஸ்மான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிஜ்ரி 3 ரபீல் அவ்வல் மாதத்துல இந்த பாக்கியத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் வஃபாத் ஆகிறார்கள். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்கினார்.